கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முகலாய் பராத்தா. அதை எக் வச்சு பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பன்னீர் மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 கப் வந்து கோதுமை எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து அது போக வந்து 1 கப் வந்து மைதா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. அப்புறம் வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி பசஞ்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு விடலாம். நல்லா சாஃப்டாக பசஞ்சிருங்க. இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக உருண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம், நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். அதில் வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், உடச்சி அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணி விடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம், அதை வந்து நம்ம வந்து போட்டு தட்டிக்கலாம். நல்லா பெருசாக வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணி மசாலா வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை இப்படி மடக்கிக்கலாம். அப்புறம் இப்படி வந்து இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பராத்தாவை போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பராத்தா பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பேனில் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வேக வச்சு நம்ம வந்து திருப்பி போடலாம். ஸோ அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு திருப்பி போடலாம். ஸோ நல்லா இப்படி ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி நல்லா வேகட்டும். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் பிளேட்டில். இந்த மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முகலாய பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.